அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி பிரவீனா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்காயில் வரக்கூடிய தண்டு மற்றும் காய்த்துளைப்போட அறிகுறிகளையும் மற்றும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளம் செடியில் நுனி தண்டை துளையிட்டு உள்ளே இருக்க சதைப்பகுதியை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு செடியை வாடனமானி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் காய் மேலே ஒரு வட்ட வடிவில் துளையிட்டு உள்ளே இருக்க பகுதிகள்லாம் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு காய் மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த துளையிட்ட ஓட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா புழுக்களோட கழிவுகள் வெளியே இருக்கும். இந்த சேதமான காய்கள் நம்ம அப்புறப்படுத்திட்டு நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டியை பயன்படுத்தணும். இதில் பூச்சிக்காக மட்டுமே 5 வகை நுண்ணீர்கள் இருக்குது. உங்களுக்கு வெண்டைக்காயில் தண்டு மற்றும் காய் துளைப்பான் மட்டும் இல்லை, மற்ற சாருஞ்சிற பூச்சிகள், நூற்புழு, வண்டு கொண்டு கண்ட்ரோல் ஆயிரும். எப்படி பயன்படுத்தணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 1 பாக்கெட்டு 250 கிராமே போதுமானது. ஃபர்ஸ்ட் டோஸ் ஸ்ப்ரே மூலியமாகவும், அடுத்த 2 டோஸ் வேர் சிகிச்சையும் கொடுக்கணும். நீங்கள் தேவையான தண்ணியில் குறைஞ்சது ஒரு 3 நாள் ஊற வைக்கணும். மேக்ஸிமம் எத்தனை நாள் வேணால் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் 3 டோஸ் கொடுத்தாலே போதும். வெண்டைக்காயில் வரக்கூடிய பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தி அதிக மகசூலை பெறலாம். எனவே வெண்டைக்காய் சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் இந்த இன்ஃபினிட்டியை பயன்படுத்தி அதிக மகசூலை பெறுமாறு தாழ்மையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699